இந்த தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு ஃபிளாஷ்பேக். மணமகனோட பேரு மல்லோலன். தம்பி தமிழ் நல்லா பேசுவான். கேரளா நினைச்சாங்க தமிழ் தான். நல்லா சமைப்பாரு. சமைச்சு வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. இங்க கையில மைக் எடுத்தாருன்னா நல்ல ஒரு புக் இவ்வளவு பெருசா இருக்கு. நான் வந்து இத வாழ்ந்து பார்க்கலாம் வா. இல்ல எனக்கு புரியல. யாரோட நான் வாழ்ந்து பார்க்கணும்? ஃபியூச்சர் மனைவிக்கு வாழ்ந்து பார்க்கலாம் வா. இந்த தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த எபிசோட் பேரை நீங்க உங்களுக்கு தெரியும் என்ன வைக்க போறீங்க? வாழ்ந்து பார்க்கலாம் வா. ஃபேமிலி ஷோ இது. ஃபேமிலி ஷோ. உங்களோட ஜர்னி டுவர்ட்ஸ் நீட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கேக்குது நாங்க ஏன் டாக்டர் ஆனோம்னு கேக்குறோம். ஆக்சுவலி அவருக்கு நிறைய கேர்ள்ஸும் டெக்ஸ்ட் பண்ணுவாங்கங்கிறதால அவருக்கு ஞாபகம் இல்லாம இருந்திருக்கலாம். எது எனக்கு என்ன வயசான மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமா? இல்லையா? ஓகே, அடுத்தது உங்க எல்லாரோட ஃபேவரட் ஆதித்ய வர்மா. ஏன் ஃபேவரட் கிடையாது. நீட் எழுதுறவங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு கிவ் them some tips, நீங்க உங்களோட பிரதர் சிஸ்டருக்கு ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா what would it be? ப்ரிப்பேர் ஆயிருங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். உள்ள போனதுக்கு டோட்டலா டிஃபரெண்ட். நீங்க இதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்க சப்ஜெக்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கிறோட நீங்க அதை பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது முக்கியம். இல்லை ரிசல்ட் மட்டும் பார்க்காத, வெறும் நீ ஆமா நீ டெய்லி இது பண்றியா, ஓகே நான் எல்லாம் தூங்கணும் நல்லா படிக்கணும், அது மட்டும் தான் நம்ம கையில இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டா என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா they will compare themselves with other peers. இப்போ நான் வந்து 250 மார்க் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இது ஒரு மார்க் டெஸ்ட்ல. அடுத்த வாட்டி ஒரு 251 வந்தாலுமே எனக்கு ஒரு சக்ஸஸ் தான். ஒரு சாதாரண மிஷினை ஓட வைக்கும்போது சந்தோஷம் வரும்போது எனக்கு ஒரு மனுஷனை திருப்பி ஓட வைக்கும்போது சந்தோஷம் வராதா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக் வித் திவ்யா அண்ட் நான் திவ்யா. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் நம்மளோட சேனலில் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு கெஸ்ட் இல்லை, இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 கெஸ்ட் இருக்காங்க. அண்ட் யூனோ நீட் அண்ட் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கும்போது ஐ திங்க் திஸ் கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் இஸ் ரியலி எசென்ஷியல். அண்ட் நம்மளோட செட்டப்புமே வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு லெட் இஸ் வெல்கம் 3 பேர். சரண் அவர்கள் வணக்கம். த கோட். நீங்கள் வந்து அதாவது அவர் வந்து எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவார் கைஸ். என்ன கொஸ்டின் வரும் நீட்டில், அதே மாதிரி கட் ஆஃப் என்ன எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுவார். வணக்கம் சரண். அண்ட் வி ஹாவ் கபீர். கபீர் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொன்னாங்க. ஆக்சுவலாக அவரோட லைஃப் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் பார்த்தா போதும். அந்த அளவுக்கு ஹி இஸ் அமேசிங் vlogger அப்படி சொல்லலாம்ல. சொல்லலாம். And then we have ஸ்ரீராம் மலோலன். ஆக்சுவலாக இவருடைய ஸ்டைல் ஆஃப் கான்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்லி நமக்காக கேரளாலேருந்து வந்திருக்காரு. அவர் தமிழ்னு சொல்லிக்கிறாரு எனக்கு தெரியல கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் 3 பேருக்கும் வந்ததுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன திடீர்னு இன்ட்ரோவர்ட் ஆயிட்டாங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. சகலமே சரியில்லை. லைட்ல ஆஃப் பண்றீங்க. ரைட், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஐ நோ ஹவுஸ் யுவர் ஸ்கெடியூல்ஸ் ஆர் ரியலி டாக்ஸிங், பட் அதை தாண்டி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப ஃபார்முலா போகிறோம், கொஞ்சம் இன்ஃபார்முலா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கான முயற்சி எடுத்தீங்க, எப்படி வந்து உங்களோட ஜர்னி டுவர்ட்ஸ் நீட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கேட்குது நாங்கள் ஏன் டாக்டர் ஆனோம்னு கேட்குறோம். அந்த டெசிஷன் ஏன் மைண்டில் வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு எங்க வீட்ல வந்து சொன்னாங்க, அதனால தான் நான் டாக்டர் ஆனேன். அமேசிங். கரெக்ட். தெரியல எனக்குலாம் ஏதோ பேக் ஸ்டோரி இருக்கும் சொல்லு. இல்ல நான் நிறைய டிஃபரெண்ட் திங்ஸ் ஆக்சுவலா நான் வந்து ஒரு டிபேட்டரா போயிட்டு இருந்தேன். வாவ். ஓகே, நேஷனல் லெவலுக்கு டிபேட்டிங் போயிருந்தேன். இன்ட்ரஸ்டிங். ஒன்ஸ் மோர் போறீங்களா? வாவ். இல்ல bro, I also like speaking. இல்ல அதான் வந்து என்னோட ட்ராக்கா இருந்துச்சு. சோ நான் டோட்டலா அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் வந்து இந்த கிரீஸ் போற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அது எங்க அப்பா அதெல்லாம் ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்த்துட்டாரு. ஸ்கூல்ல ஃபுல்லாவே வந்து ரொம்ப படிப்பு மட்டும்தான் பேசிக் கோல். ஸ்கூலு வீடு இதுதான் இருந்துச்சு. இப்போ எங்கெல்லாம் போறீங்க bro? இப்போ காலேஜ் தாண்டி எங்கெல்லாம் போறீங்க? ஸ்கூல் வீடு அதுதான் எனக்கு படிக்கணும். ஓகே. பட் வந்து நீட் கிராக் பண்ண முடியல. பட் எங்க வீட்ல வந்து டாக்டர் தான் ஆகணும்னு ஒரு இது இருந்துச்சு, பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால ஓகே, நைஸ். நீங்க? நான் வந்து ஒரு 11th 12th ஒரு உருப்படாத பையன். ஓகே. 11th ஒரு 12 நாள் சஸ்பெண்ட் ஆனேன் என் ஸ்கூல்ல இருந்து. ஒரு காலேஜ் ஸ்கூல் டைம்னா ஜாலியாக இருப்போம்ல, இந்த மாதிரி கலாட்டா பண்ணிக்கிட்டு சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், சில நிறைய விஷயங்கள், சில ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது.
இல்ல கிடையாது. அதுக்காக முயற்சி பண்ணி நடந்த பல அடிகள் உதைகள், அப்புறம் நட்புகள்ல நடந்த சில முதுகுல குத்துதல், இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு சரி எனக்கு என்னன்னா என்னதான் வாங்கினாலும் அப்படியே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எங்க ஸ்கூல் 11th 12th இவன மாதிரி ஸ்கூல் அந்த அளவுக்கு அது ஜாலியா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நீட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது எனக்கு கவுன்சிலிங் கூட கூப்பிடல. 463 தான் எனக்கு வந்து. எனக்கு வந்து என்னன்னா என் ஃப்ரெண்ட் எல்லாம் இப்போ எப்படி சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டரான ஆசை கிடையாது எனக்கு. வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். எங்க அப்பா வந்து சின்ன வயசுல ஒரு இல்னஸ்னால இறந்தாரு. எங்க அம்மா வந்து சின்ன வயசுல நீ வந்து டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா வந்து எனக்கு அது ஐயோ அதெல்லாம் இருக்கு நம்ம ஆகிட்டு தான் இருந்தது. பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கோவிட் டைம்ல ஒரு லாங் லீவ் இருந்துச்சு. சரி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணி டுடே ஐ அம் ஹியர் as a doctor. இப்போ ஒரு நீட் குருவா இருக்கீங்க. நீட் காட். ஓகே போதும். நைஸ். ரைட். ஸோ இப்போ வந்து யூ ட்ரீம்ட் ஆஃப் பிகமிங் somehow you became a doctor, whatever. ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு and you became a doctor. Now நிறைய மித்ஸ் இருந்திருக்கும் இல்ல, அதாவது டாக்டர்ஸ்னா வந்து they don't have a life outside hospital, which might be true. இதே கேள்வி வந்து இவர்கிட்ட நான் கேட்டேன். அதான் நான் நீட் படிக்கும் போது மெயினா நான் MBBS வந்ததே வந்து எங்க வீட்டுல நான் என்ன சொல்லுவேன்னா லைக் அது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸே இருக்காது. அதான் நான் வந்து மெயினா சொல்லிட்டு அப்போலாம் இவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணும்போது இவர் திருப்பி ஃபாலோ பண்ணும்போது நான் கேட்டேன், ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்கேன் நான் நீட் ஆஸ்பிரண்டா இருக்கும்போது அப்படின்னு. ஆனா அப்போ நான் வச்சு தரான்னு தெரியல, ஆனா ஞாபகம் இருக்குன்ட்டாரு. அப்புறம் நான் ஓகே எனக்கு தெரியாது ஆக்சுவலி என்னன்னா இவன் வந்து நான் இவன் வீடியோ பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு பையன் நல்லா பண்றானே, அது நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா பண்றான். எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவன் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது அவன் என்ன சொன்னானா, நான் உங்ககிட்ட பேசுன ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். எனக்கு அந்த மொமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து நம்ம கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து இந்த அப்போ நான் 1000 ஃபாலோவர் இருக்கும் போது இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். சம்திங் 1000 5000 ஃபாலோவர் இருக்கும்போது நான் நீட் ஆக்சுவலி அது நிறைய கேர்ள்ஸும் டெக்ஸ்ட் பண்ணுவாங்கங்கறதால அவருக்கு ஞாபகம் இல்லாம இருந்திருக்கலாம். எது ஏங்க போங்க நீங்க வேற வந்து தமிழ்ல வந்து ப்ராமினன்ட்டா இருக்கு. முன்னாடி சரண் வந்து இல்ல என்ன ரோஸ்ட் பண்ற வீடியோவா இது? எனக்கு புரியல. எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலி புயல் நீங்க இப்ப பாத்தீங்கல்ல கிடையாது, ஓஞ்சு போயிட புயல் அது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து இவன் சொன்னப்ப எனக்கு செம்ம இதுவா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து இவனோட பெரிய ஃபேனும் சரி இவனோட பெரிய ஃபேனும் சரி. இல்ல உண்மையிலே வந்து என்னன்னா the way I can see the generation அப்படியே எனக்கு என்ன வயசான மாதிரி ஃபீல் ஆகுது தெரியுமா? இல்லையா? இல்ல நீங்க எல்லாரும் மூத்தவங்க, நீங்க தான், நீங்க பேசக்கூடாது அந்த பேச்சு. என்னோட வயசு தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாது. நானே வந்து சும்மா ஒரு பேச்சுல போடுவோம் உண்மையிலே இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்றேன். வயசு ரிவீல் பண்ணக்கூடாது கைஸ், அது தப்பு. அதுக்குள்ள நீங்க வந்துட்டோமா? நீங்க ஏன் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஏன் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி பிரைட் மைண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணணும். நாங்க அவ்வளவு பிரைட் மைண்ட்ஸ் கிடையாது. அவர் இருக்காரு, இவங்க வந்து ஒரு அண்ணா வந்து தன்னடக்கத்துக்கு உச்சம். போதும் அதாவது மருத்துவ சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தம்பி வேற ஒருத்தன் இருக்கான். இவன் ஜெனரேஷனே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக் ஜெனரேஷன். நான் இன்னொன்னு சொல்லலாம் நினைச்சேன், ரிவீல் பண்ண வேணால. அது கிளைமேக்ஸ் சொல்றேங்க. ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளா ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருந்துச்சு. நானும் வந்து கபீர் மாதிரி சூப்பரா படிச்சுட்டு இருந்தேன் ஸ்கூல்ல. டாப்பரா நீங்க? யாரெல்லாம் கபீர் மாதிரி படிக்கணும் ஆசைப்படுறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கபீர்னு கமெண்ட் பண்ணி நீங்க இல்ல என்கிட்ட வர இதுக்கு வேற ப்ரிப்பேர் பண்ண. ஓகே சோ அதுதான். சோ எனக்கு கிரியேட்டிவா அதை பண்ணணும்னு இருந்துச்சு. நான் ஆர்ஜேயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே
அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இல்ல ஆர்ஜே, எனக்கு ஆர்ஜேனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? டைரக்டர்ஸ் ஹீரோஸ் தான் பண்ணுவாங்க, நம்மள கூப்பிட்டு நீங்க எங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க. என்னங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க பாட்காஸ்ட்? நான் என்ன ஏன் கூப்பிட்டீங்களோட எங்க 3 பேர் காம்பினேஷனே கூப்பிட்டீங்க. அதுதான் மெயின் கேள்வி. அதான் கேள்வி. அதாவது காம்பினேஷன் நான் பிளான் பண்ணல. நான் ஆக்சுவலி ஓகே கூப்பிடுவோம் சும்மா வரட்டும். இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து கபீரை தான் வி லைக் நியூ ஈச் அதர் த்ரூ இன்ஸ்டாகிராம். சோ உங்களை கூப்பிட்டா நீங்க வருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே சரண் வந்து he seemed like one big நீட் குருலாம் வந்து நேம் போட்டிருந்ததால ஓகே நீட் குருன்றது பிராண்டுங்க, என் பேர் கிடையாதுங்க. ஓகே சோ அதெல்லாம் நீங்க வச்சிருந்ததால எனக்கு வந்து சரி வர ட்ரை பண்ணி பார்க்கலாம், கூப்பிட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். you immediately accepted which was nice and he replied also. யூசுவலா வந்து 200k இருக்கவங்க எல்லாம் ரிப்ளை நான் 200k கிடையாது. எங்க தப்பு தப்பா சொல்றாங்க அவங்க. அனைத்து வளங்களும் இருக்குல்ல அந்த மாதிரி. சோ அதனால உங்களை வந்து இருங்க I have a reason. அப்படி சிரிக்க ஏதோ யோசிக்கிறாங்க இப்பதான், இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணல ஸ்கிரிப்ட்க்கு. கேரளால தான் ஒருத்த நீங்க ஒரு half an hour மட்டும் தான் சாட் ஜிபில தேடி இருந்தாங்க ஊஸ் சரணிஃபைட்னு ஊஸ் கபீர்னு. இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. சொல்லுங்க. நான் வந்து கூகுள்ல உங்களது மட்டும் தான் போட்டு பார்த்தேன். எனக்கு ஏன் தெரியல 2 attempts நீங்க வச்சிருந்தீங்கன்னு அது காமிச்சு. 1 attempt தான். நீங்களும் தேடி பார்த்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷூர். எப்படி கோவம் எடுத்து பாருங்களேன். தெரியல ப்ரோ, உங்க பேஜ் ஆக்சுவலா வந்துச்சு. நான் கபீரை ஃபாலோ பண்ணனால உங்க பேஜ் வந்துச்சு. ஸோ அப்படி தட் இஸ் ஹவு ஸோ கைண்ட் ஆஃப் அவர் மூலமா உங்களை டிஸ்கவர். இல்ல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் அவன் பேஸ் பார்த்தனையும் லைக் என் தம்பி தான் ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க வீடியோ. அந்த மாதிரி இருக்கான்ல அந்த ஸ்டார்டிங் நீ நான் ஒரு வீடியோ போட்டீங்கல்ல, அந்த வீடியோ பார்க்கறோம் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி செமையா பண்ண போறான்டா லைக் 50k அடிச்சிட்டீங்கல, 50k அடிச்சிட்டீங்க. அப்போ வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஸ்டார்டிங் சஜஸ்ட் நினைக்கிறேன் அந்த வீடியோ நீங்க பண்றப்ப. அப்பவே வந்து செம்ம எனர்ஜி இந்த வீடியோல ஃபுல்லா ஆன் பாயிண்டா பேசுவான். லைக் இது விஷயம் தான் அது ரொம்ப பிடிக்கும் வீடியோ எனக்கு. நான் இல்லடா ஆக்சுவலி நான் உனக்கு எப்போ ஏதோ மெசேஜ் பண்ணல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா ஏதோ ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து see the thing is followers doesn't matter என்ன பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் கிரியேஷன்ல. நீங்க நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன போவீங்க, கான்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க போறீங்க. சரி நம்மளே கேட்டுருவோமே சொல்லுவோம். என்னன்னா இந்த மாதிரி லீக் பண்ணிட்டாங்க. என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டு see followers doesn't matter. நான் கபீரும் நானும் ஃபர்ஸ்ட் பேசும்போது நாங்க 2 பேர் பேசுனது மச்சான் followers மேட்டர் இல்லடா. இவன் எங்க சொன்னா டேய் எஃபர்ட்ஸ் தான் மேட்டர். நீ எனக்கு உங்க வீடியோ ரொம்ப பிடிச்சா சொன்னா அவங்கட்ட ஃபர்ஸ்ட் நம்ம பேசியிருந்தோம் உள்ள வந்து. இப்போ அவங்க நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க 1000 பேர் உங்க வீடியோ டெய்லி பாக்குறாங்கன்னா அது வேற. இன்னைக்கு ஒரு 1 லட்சம் பேர் பாக்குறாங்க, நாளைக்கு 1 மில்லியன் பேர் பாக்குறாங்க, முக்கியம் இல்ல. அந்த 1000 பேர் டெய்லி பில்ட் ஆயிட்டே இருக்கணும். ஒரு கம்யூனிட்டி அவங்க நீங்க எது போட்டாலும் உங்களை பார்க்கணும். அதான் மேட்டர். அவங்க உங்களுக்காண்டி பாக்குறாங்க. உங்களுக்காண்டி சில டேர்ம்ஸ் சில விஷயம் நீங்க வீடியோ சொல்வீங்கல்ல. இப்ப இவனா வந்து ஓப்பன்லயே ஒரு பிளாஸ்டோட ஆரம்பிப்பான். அவனும் சரி பாத்திருக்கேன். அவனும் சரி அவன் மைக்க இந்த ஒரு ஹேண்ட்ல புடிச்சிட்டு ஒரு பிளாஸ்டர் ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுக்கு மைண்ட் ரீட் ஆயிரும். சோ அடுத்து அந்த ஹூக்னு சொல்லுவாங்க லைக் the 5 seconds வந்து அவனுக்கு அந்த டெய்லி பாக்குறவங்க ஹூக்கே தேவையில்ல. அந்த ஹூக்கே அந்த அவங்க ஃபேவரட் கிரியேட்டர் வீடியோ போடுறாங்க. அந்த ஃபேவரட் கிரியேட்டரா இருந்தா எல்லாரோட ஆசையா இருக்கும். கிரியேட்டரா இருக்குல்ல. ரைட். அதான் சொல்ற ஃபாலோவர்ஸ் பெருசா. So all of you 3 are favorite creators of some people. அதனால நான் உங்க 3 பேரை கூப்பிட்டேன். ஓகே valid justified. இது ஏன் பாயிண்டா? Okay credits to Kabir. Okay circling back to the question நம்ம கேட்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி மெடிசன் லைஃப் சுற்றி நிறைய மித் இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே வந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து பல அடிகள், ஒரு தூக்கமின்மை, நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் என்னால் பார்க்க முடியுது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹவு இஸ் அந்த மெடிசன் லைஃப் எப்படி இருக்கு? ஹவு இஸ் மெடிக்கல் லைஃப்? புரியுது சார், உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. நல்லா தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் இதெல்லாம். எத்தனாவது இயர் நீங்க? நான் தேர்ட் இயர். ஃபோர்த் இயர்ல தான் கொஞ்சம் இதுவா இருக்குன்னு சொல்றாங்க. டைம் வரும். நான் ஹனிமூன் கரெக்ட் ஹனிமூன் ஃபேஸ். இல்ல சொன்னா டவுட் இவனுக்கு ஏதாவது ஒரு ஆள் இருக்கும். இல்ல இவனுக்கு ஆள் இருக்கு. இல்ல bro keep it private until it's permanent மாதிரி. ஓ ஏனா சரண் actually அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு சரண். அப்படிங்க. permanent ஆற வரைக்கும் நம்ம பிரைவேட்டா மெயின்டெய்ன் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. காதலை பொறுத்த வரைக்கும் அது பர்மனண்டா இருந்தானே பிரைவேட்டா இருந்தானே ஒருத்தங்களா இருந்தானே முடிஞ்சு போய் இன்னொருத்தங்களா வந்தாங்க என்ன, அதாவது வரது வந்துட்டே இருக்கும். நீட் குருல இருந்து லவ் குருவா மாறிட்டாரு சார்.
அடுத்து அதுதான் பேசுறேன். ஓகே பாரு உண்மையாலே பெரிய பெரிய பிளேயர்னா தலைவன் தான். ஐ மீன் பாஸ்கெட் பால் பிளேயர். ஓகே ஓகே நான் எங்கடா பேசுறேன்? சொல்லு டேய் நீங்க மறந்தவங்க. கேள்வி கேட்டாங்க. இல்ல அதுதான் எப்படி அடிகள் வாங்கிருக்கீங்க MBBS அப்படின்னு கேட்டேன். எனக்கு அதுதான் எனக்கு இதுவா இருந்தது. இதுவா இருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு MBBS. நல்லா இருக்காடா? I mean third year மட்டும் தேர்ட் இயர் நல்லா ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கா? ஜாலியா இருக்காங்க. ஓகே ஓகே கபீர் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? தெரியல லைக் தெரியலையா? இல்ல ஏங்க ஒரு ஒரு பேச விடுங்க நீங்க. ஏங்க இல்ல இல்ல எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப என்னோட இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்க்கும் ஒரு டீம்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து எனக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்ச விஷயம் வந்து இன்னொரு லைக் என்னோட இயர்ல இருக்க அதே பர்சனுக்கு வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சரண்கே மல்டிபிள் டைம்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கலாம் அது. ஓகே ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு எப்படி இருக்குன்னா சில டேஸ் வந்து லைக் இப்போ என்னன்னா சில டிபார்ட்மெண்ட் சர்ஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில் போயிட்டோம்னா அடுத்த நாள் நைட்டு 10 மணி இருக்கும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக டியூட்டி நடத்திருக்கீங்க அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, இன்னைக்கு டயர்டா இருக்கும், நான் இன்னைக்கு ஜாலியா இருக்கும். அந்த டைம்ல என்ன மூட்ல இருந்தாலுமே எனக்கு டயர்டா தான் இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி வெறுத்து இருக்கும். என் வாழ்க்கையில நீங்க எனக்கு என்ன நடந்தாலும் இப்ப எனக்கு டக்குன்னு வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் பர்சன் டெக்ஸ்ட் பண்றாங்க, ஆனாலும் வந்து என் மனசுல எப்படி இருக்கும்னா என்னடா வாழ்க்கை போல இருக்கும். என்ன நடந்தாலுமே இந்த போனுக்குள்ள அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு சந்தோஷம் தராது அந்த டைம்ல. ஆனா வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் மூலமா நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல மீட் பண்ணதோட MBBS கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவன் வந்து இந்த TN மெட்காம் ஐடியாவை ஆரம்பிச்சு இது கிரியேட் பண்ணதுல எத்தனையோ பேர் நாங்க மீட் பண்ணது ஒரு மாதிரி எங்களோட ஹார்ட்ஷிப்ஸை ஒரு 50 பேர் பண்றாங்கன்னு தெரியறப்ப ஒரு மாதிரி ஒரு ரிலீஃபா இருக்கும்ல. இத்தனை பேர் பண்றாங்க கான்ட்ரிபியூஷன் சேர்த்து ஒரு பூஸ்டா இருக்கும். இப்போ இவனும் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறான். ஸோ பாக்குறப்ப நானும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்துக்கணும்ல, அதுதான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ரைட். இப்போ நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணப்போ நீங்க என்ன மனநிலைமையில இருந்தீங்க? இந்த மாதிரி பாட்காஸ்டுக்கு வாங்க கபீர்னு கூப்பிட்டு நான் ஏதோ சொல்லல கைஸ். அவரா வந்து நீங்க என்ன ஹெக்டிக் ஷெட்யூல் இருந்தாலுமே இப்ப நான் ஒரு 2 இயர்ஸா வீடியோ போட்டுருக்கேன்னா என்னதான் என்னோட லைஃப் நடந்திருந்தாலும் வீடியோ வந்துடும். அந்த இது இப்போ நீங்க பிடிச்சதா நீங்க வந்தீங்க. ஆமா நீங்க வந்து கடத்திட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. கரெக்ட் தான். இப்ப நீங்க என்ன மனநிலை இருந்தாலும் உங்க வீடியோ போடுறது உங்க மைண்ட் ஓடிட்டு தான் இருக்கும். இப்ப எவனே ஃபியூச்சர் போட்டிருக்கோம் வச்சுக்கோங்க யாருக்கும், அந்த டைம்ல வந்து அவன் மைண்ட்ல அந்த வீடியோன்னு வச்சு அந்த காணல் இருந்து தான் இருக்கும் போடணும். அது வந்து மத்தவங்க யாருக்காண்டி இல்ல, நம்மளோட ஒரு செல்ஃப் லவ். எப்படி வந்து ஃபீல்ட் மேல லவ் இருக்கோ இந்த கிரியேஷன் மேல லவ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 50 பேரை நம்ம மீட் பண்றப்ப எல்லாருமே பூஸ்ட் ஆறாங்க, எல்லாருமே பெட்டரா ட்ரை பண்ணுவாங்க. அதான் அந்த ஹெல்தி கம்யூனிட்டி மாதிரி சொல்றேன். ஏன்னா யூஸ்வலா MBBSனால ஒரு டாக்ஸிக் கம்யூனிட்டி டாக்ஸிசிட்டி தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹெல்தியான கம்யூனிட்டி உருவாக்குறதா மோஸ்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே நைஸ். அண்ட் சரண் ஆக்சுவலா you wanted to say something. உங்கள்கிட்ட வந்து இந்த கொஸ்டினோட சேர்த்து நான் வந்து நீட் பற்றி ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் யூ ஆர் த ரைட் பர்சன் டு ஆஸ்க் இட். ஓகே, ஸோ எல்லா வருஷமும் வந்து நீட் எழுதுறாங்க அண்ட் ஏதாவது ஒரு ட்ராமா சம்திங் கீப்ஸ் ஹேப்பனிங், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு யூ திங்க் நீட் இஸ் பிகம் மோர் டிஃபிகல்ட், இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே அந்த ஒரு ஃபியர் ஒரு அந்த ஆங்ஸைட்டியை வந்து பில்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீட் வந்து ஒரு வரம், எனக்கு கிடைச்ச ஒரு வரம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ரிப்பீட்டர்ஸ் கிடைச்ச ஒரு வரம் தான் சொல்லிச்சு. ஒரு கிஃப்ட், ஒரு கோல்டன் டிக்கெட் தான், ஒரு சான்ஸ். இப்போ ஒரு வேளை எனக்கு நீட் இல்லைன்னா நான் ஒழுங்கா எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் இருக்காது, நான் ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்க மாட்டேன், நான் ஜாலியாக தான் இருந்தேன், படிக்க பாஸ் ஆகி 75-80% எடுத்தேன். ஆனால் நான் டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டேன் அப்படின்னா நார்மல் இதில் என்னால் எடுக்க முடியாது. எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் நான் எழுதலாம், எத்தனை வாட்டி வேணா எழுதலாம், வயசானாலும் எழுதலாம்னா அது எனக்கு ஒரு வரம் தானே. அது என்ன ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் த பாலிடிக்ஸ், பீப்புள் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு எக்ஸாமாக பார்க்காம அது ஒரு பாலிடிக்ஸாக பார்க்குறாங்க. இதை வச்சு நம்ம எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது அகெயின்ஸ்ட், இது கெட்டது அப்படின்னு மக்களை நம்ப வச்சுட்டாங்கன்னா அது கெட்டது தான் அப்படின்னு மக்களும் நம்பிடுவாங்க. பட் ஆக்சுவலி அதில் சில ஃப்ளாஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கு அது டஃப், CBSEல படிக்கிறவங்க கம்பேரிட்டிவ்லி ஈஸி. அது உண்மைதான். ஏன்னா அவங்க சிலபஸ் இது, நான் 2 வருஷம் தான் படித்தேன், அதில் தான் கேட்க போகிறேன், எனக்கு எஃபர்ட் அவ்வளோ தேவையில்லை. ஆனால் ஒரு ஸ்டேட் போர்டில் படிக்கிறான், படிக்கிற புக்கே டிஃப்ரெண்ட்டு, அவன் இதுக்காக 1.5 லட்ச ரூபா கொடுத்து படிக்கணும். இப்போ காசு இல்லாத என்ன பண்ணுவான், இங்கே இந்த பிளேவும் வருது. ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட் ஆக்சுவலி இது வந்து நீட் இஸ் ஆக்சுவலி போத் சைட் தான் நான் சொல்லுவேன். பாசிட்டிவ் நினைக்கிறவங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் நினைக்கிறவங்க நெகட்டிவ். பட் எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. வி ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா 7.5 இருக்கு. ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கும். இப்போ படிக்கணும்னு நினைச்சு நம்ம டாக்டர் நினைச்சா ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீயா எவ்வளோ வீடியோ இருக்கு யூடியூப்ல.
நான் நம்ம எஸ்என்ஜியில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி எவ்வளோ பேர் கொடுத்துட்ருக்காங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறேன், பெரிய பெரிய கார்பரேட்ஸே இப்போலாம் யூடியூப்ல தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அது வீட்டில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம், படிக்கலாம். நீட் இஸ் இஃப் யூ வாண்ட் டு கிராக் இட், யாராக இருந்தாலுமே நீ கிராக் பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட் நீட் த மோட்டிவேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஆசை தான். எனக்கு வந்து நான் வால் இருக்கும், அந்த வாலில் ஒட்டி வச்சிருந்தேன் 720 out of 720 MMCன்னு ஒட்டி வச்சிருந்தேன். எனக்கு MMC 618 தான் வந்துச்சு. நான் காலேஜே கிடைக்காதுன்னு நினச்சிட்டேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், டே 618 உனக்கு ஸ்டான்லியே கிடைக்கும்டா அப்படின்னா. நான் வந்து ஸ்டான்லியா அப்படின்ட்டேன். அவரு என்ன MMC ஏம் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு எனக்கு காலேஜ் அதுதான் கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்போ ஒரு ஸ்டான்லின், ப்ரௌட் ஸ்டான்லின், அதை நான் இப்போ அதாவது மிஸ்டேக் பண்ணக்கூடாது. எனக்கு MMC பிடிச்சிருந்தது. நம்ம MMC ஏம் பண்ணாதான் ஸ்டான்லி கிடைச்சது. கரெக்டா? அதாவது பெரிய விஷயத்துக்கு ஏம் பண்ணுங்க. 720 ஏம் பண்ணுங்கடா மை டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ். கிடைக்கிறது கிடைக்காது நம்ம கையில் கிடையாது. நீ முயற்சி பண்ற, உனக்கு கிடைக்கலன்னா ஓகே. இஃப் யூ வாண்ட் டு ரிப்பீட் அகைன் ரிப்பீட். இல்ல அதுக்காக லைஃபே இழக்கிற அளவுக்கு அது வர்த்து இல்லையே. எனக்கு ஒரு எக்ஸாம், எனக்கு அது எக்ஸாம் இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லையா? என் அம்மா இருக்காங்க, எனக்கு அக்கா இருக்காங்க, என் தம்பி இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க, அவங்க தானே முக்கியம். நமக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க தானே முக்கியம். எனக்கு எக்ஸாம் முக்கியமா? எனக்கு டாக்டர் 19 தான் கிடைக்க போகுது. 33,000 சம்பளம் கிடைக்கும். நான் MBBS படிச்சிருந்தேன், அவ்வளோதான். நாங்களாம் என்ன, எங்களுக்கு இன்னும் சம்பளமே வரல. 3 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு 3 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணி காசே வரல. எங்களுக்கு காசு இட்ஸ் நாட் அபவுட் மணி. நீ வந்து சர்வீஸ் பண்ண நினச்சாலுமே உனக்கு இட்ஸ் அவ்வளோ இது கிடையாது. அது உன் லைஃப் தான் இம்பார்ட்டன்ட், உன் பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னா அவங்க இல்லைன்னா நீ கிடையாது. ஜஸ்ட் டோன்ட் டேக் எனி ராங் டெசிஷன்ஸ். That's it. That's my words. That's it. Wow. தேங்க்ஸ் ப்ரோ. பயங்கரமான ஒரு ஸ்பீச். தண்ணி வேணுமா? இல்ல, எனக்கு உண்மையிலே கஷ்டமா இருந்துச்சுங்க. இப்போ ரீசெண்டா யாரோ வந்து இறந்தப்போ வந்து எனக்கு வந்து டேய் அது ஒரு எக்ஸாம்டா அப்படின்னு தோணுச்சு. வீடியோவே போட்டிருப்பேன் ஆக்சுவலா. அதான் என்ன சொல்றேன்னா 5 பேருக்கு வந்து மைனஸ் ஆனாலுமே 5 பேரால முடியுது இல்ல. நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு எக்ஸாம்னா. ஒரு ஹோல் நேஷனுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றப்ப எரர்ஸ் நடக்கிறது தப்பு தான் ஆக்சுவலா. பட் அவன் என்ன சொல்றான்னா ஒரு கேட்வே இருக்குல்ல, ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஒரு பாசிபிலிட்டி இல்லாத சிச்சுவேஷன்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது தானே முக்கியம். அது ட்ரை பண்ண ஓகே, இல்லனா இல்ல, அவ்வளவுதான். லைஃப் எத்தனை இருக்கு. நீங்க வந்து MBBS பத்தி சொல்ற மாதிரி எங்களுக்கு வந்து we have this CS and all that, right? நீங்க CA வா? CS bro. CS ஆ? ஓகே ஓகே. CS னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். என் தம்பி அதான் படிக்கிறான். அப்படியே லோயலால. ஓகே, சொல்லுங்க. சூப்பர். அவன கோர்ஸ் தானீங்களா? Actually it's called company secretaryship. ஏமாத்திட்டாங்க. Actually CA மாதிரி there's something called CS. Okay, CA மாதிரியே இருக்கும், but we are more focused on law. இத நான் எதுக்கு சொல்றேன்னா, again this is a national level exam, cracking is difficult, எல்லாம் அதே தான் சொல்வாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி 5 people clear, 5 people don't clear, it's there. பட் நான் அதுதான் யோசிப்பேன், why is NEET always the thing? ஏன்னா இந்த மாதிரி நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு. ஐ நோ நீட்டோட டிஃபிகல்ட்டி லெவலுமே ஓகே, பட் ஏன் நீட்டை வந்து இவ்வளோ பெரிய ட்ராமா ஆக்குறாங்க அப்படிங்கிறது ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் क्वेश्चन. பாலிடிக்ஸ். ஓகே, அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் கான்வர்சேஷன். அவ்வளவுதான், ஒரே லெவல் சொல்லிட்டான். காட் இட். அண்ட் இப்போ வந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டோம், கொஞ்சம் ஃபன் செக்மெண்ட்டுக்கு போலாம். ஓகே, சொல்லுங்க. மலர்ல இருந்து ஆரம்பிங்க. என்ன ஜாலி பண்ணா? ஓகே, இல்ல एक्चुअली நான் 3rd இயர் மட்டும் சொல்றேன். 3rd இயர் வாஸ் லைக் ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். ஈஸ் தானே, இன்னும் தானே போயிட்டு இருக்கு. இப்போ 3rd இயர்ல தானே இருக்கு. முடிக்க போறேன் இப்போ யுனிவர்சிட்டி வரேன். ஓகே, காட். சரி, ஓகே. இது என்னன்னா we are doing a blind ranking of what அப்படின்னு கேட்டீங்கன்னா certain characters of டாக்டர். அந்த அளவுக்கு நான் வந்து போக மாட்டேன். உங்களை அந்த டைட் இல்ல, certain டாக்டர் மூவி கேரக்டர்ஸ் இன் தமிழ். ஓகே, இருக்கிறது 4 தானே. ஓகே ஓகே. மூவி கேரக்டர்ஸ் என்னங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம இல்ல 4 கேஸ் தான் இருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க ப்ரோ. டாக்டர்னு நீங்க ஒரு படம் பாத்தீங்க, டாக்டர் இல்ல, ஜெனரலா நீங்க எந்த படம் பார்த்தாலும் ஒரு டாக்டர் வந்துருவாங்க. அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 10. சோ நீங்க 3 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் டாக்டர் வருண் ஃப்ரம் டாக்டர். வில்லனா? டாக்டர் வருண் லைக் சிவகார்த்திகேயன் ப்ரோ. இவங்க வந்து இவங்க அப்பா டைரக்டருங்க இந்த லட்சத்துல. இந்த படம் டைரக்டர் இல்ல. வாங்க கம் ஆன். இங்க தானே அதானே எனக்கு ஸ்டடி டிஸ்கஸ் பண்றோம். டாக்டர் ஒரு மீடியம் 6. வருண் கே 6. நான் எஸ்கே ஃபேன் தான், பட் ஓகே தான் அந்த கேரக்டர். ஓகே 5 ஓகே. 5 ஓகே. வருணுக்கு வந்து 5. அடுத்தது டாக்டர் சரவணன் ஃப்ரம் சந்திரமுகி. அது டாக்டர் அவரு. ரஜினிகாந்த் ப்ரோ, சைக்கியாட்ரிஸ்ட். ரொம்ப லைட்டா தான் எனக்கு. அது ஒரு ஃபன் கேரக்டர் தான். டாக்டர் 6. ஓகே 6.
தலைவருக்கு 6-ஆ? இல்ல தலைவருக்கு இல்ல, தலைவருக்கு Okay. இந்த மாதிரி நீங்க பஞ்சாயத்து எடுத்துக்கிறது. ஓகே இங்க ஃபியூச்சர் ஆக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஓகே. ஆக்சுவலி கபீரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். அவரு எங்க அண்ணாக்கு இன்னொரு பேர் இருக்கு, கருப்புசாமி. தெரியும் பார்த்து டேய் சிஸ்டர் அவர் அந்த இதுல அது என்னது ஸ்பூஃப் பண்ணது வந்து எல்லாரும் நான் பண்ணல, அவன் வந்து நடந்து போயிட்டு கூப்பிட்டு இல்ல அது வந்து ஓகே நீங்க கேளுங்க. ஓகே தேங்க்ஸ். அடுத்து டாக்டர் மாரின் ஃப்ரம் மெர்சி. டாக்டர் மாரின் தளபதியா 1-1-1 தளபதி. ஒண்ணா என்னடா ரேங்கிங் டாப் 1 டாப்டா ஓ மார்க் இல்லையா? மார்க் இல்ல, ஓ, லைன் shit. ரேங்கிங் பண்ணுவோம். அதாவது இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஃபுல் டே ஆஃப் வர்க்ல இருந்து வந்திருக்காரு. Okay. ஸ்கிரப்ஸ் எல்லாம் போட்டு ஒன்னு ஆனா ஒன்னு கொடுக்க வேணாம்டா. ஒன்னு அந்த வேற கேரக்டர் யாரு சரி கேரக்டர் 5 ரூபாய் டாக்டர். சரி அப்படியே ஃபுல் அடிக்கும். சரி ஓகே தளபதிக்காக 1 ஓகே. ஓகே என்ன கோத்தோட பாக்குறீங்களா? அவ்வளவுதான் ஒண்ணு. பட் ஆனா நீங்க தலைவருக்கு 6 கொடுத்தீங்க. இல்ல கேரக்டர் தான் சொன்னேன். ஐயோ. அவர் அவங்களே கேட்க மாட்டாங்க, நீ எடுத்து கொடுங்க. ஓகே ஓகே. அடுத்து டாக்டர் சக்தி. அவங்க யாரு பாத்தீங்கன்னா சக்தி நம்ம டான்சிங் டேய் இல்லடா, இருக்கு அலைபாயுதே மூவி பார்த்திருப்பீங்க. அது ஆதவன் மாதவன் டாக்டரா? டாக்டர் சக்தி. ஓ ஷாலினி ஷாலினி டாக்டர். அவங்களா? ஓகே அது வந்து அஜித் குமார் நம்ம தலையோட ஒய்ஃப்ன்றதால இங்க பாருங்க நீங்க வந்து எங்க தெரியல, எங்க கேரக்டர் இருக்கு. ஆக்சுவலி அவங்க டாக்டருக்கு ஒரு சம்மந்தமே இல்ல. ப்ரோ அவங்க வந்து டாக்டருக்காக ஐ மீன் அவங்களோட கரியரை விட்டு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அந்த லவ்க்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க, பட் நாட் லவ். அதனால அவங்க சீனா தான் பாத்திருக்கேன். எனக்கு நான் படம் இல்ல. நீங்க தான் அவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து அது டைம்னால அவங்களுக்கு பிரச்சனைகள் ஓகே நம்ம அப்போ இருந்தா அவங்களுக்கு ஆனாலுமே அவங்க டாக்டரை விட்டு கொடுக்கல. அவங்களுக்கு வந்து அந்த profession நான் எது பாத்துட்டாங்க. கொடுக்கல, நீங்க 4. ஓகே டாக்டர் சக்திக்கு வந்து 4. சரி. நைஸ். அடுத்தது டாக்டர் அமுதன் அண்ட் இளமாறன் வேட்டையாடு விளையாடு காம்போ. ஏய் சூப்பரா இருக்கும்டா. அமுத நிலவாரம் கே கபிள்ஸ். ஓகே அவங்கள அந்த வெளிய ஆக்சுவலி அந்த காலத்துல கே கொண்டு வந்தாங்கடா. அது நல்ல விஷயமா? நல்ல விஷயம். செக்ஷன் 375. நாங்க ஏதா சொன்னோம், என்ன வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்துறோம் இல்ல? அவங்கள அதுக்காக அகைன்ஸ்ட் இஸ் அகைன்ஸ்ட் LGBTQ. இல்ல இப்போ எதுக்குன்னா அவங்க வந்து எக்ஸெப்ட் ஃபார் தி ஃபேக்ட் தட் தே ஆர் ஆன்டி கேரக்டர்ஸ் அந்த they were ஃபிலிம்ல good at their field. they were good at their field. ஓகே ஆனா they used it bad things, right? So we can't say good. ஓகே 7 ஓகே தல for a reason. வேற யார் தர போறான்னு தெரியல. 7 நல்ல வேற யாருக்காச்சும் கொடுத்துருக்காங்க தல for a reason. ஓகே. அடுத்தது இது வந்து ஓகே நீங்க டாக்டர் காவ்யா ஃப்ரம் ரெமோ. கேஜி சார் ஏய் போடா 9 எனக்கும் வந்து கரெக்ட் எனக்கு தெரியும் நீங்க ஒன்லி கேரக்டருக்காக தான் நாங்க சொல்றோம். okay. அதுல எப்படி அதாவது எப்படி தெரியுமா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் இருந்துட்டு ஒரு பையனோட அது எப்படி இன்னொரு பையன் நான் உள்ள போறேன் அடிக்கிறதுக்கு நீயே என்ன சொல்றடா? சரண் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம் சரண் கிட்ட. அது என்ன தூண்டுறாங்க நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல. Okay. வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இப்படி ஸ்பாயில் பண்றாங்க. ஓகே ஓகே. அடுத்தது உங்க எல்லாரோட ஃபேவரட் ஆதித்ய வர்மா. என் ஃபேவரட் கிடையாது. ஓகே. உன் ஃபேவரட்டா? உங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு தான் ஃபேவரட்னு இல்ல நினைக்கிறேன். இல்ல ப்ரோ டாக்டர்ஸ் எல்லாருக்குமே they have opinions on ஆதித்ய வர்மா. நல்ல படம் ஆக்சுவலி. நல்ல படம் நல்ல பட் படம். பேட். ஐ திங்க் இட் இஸ் லைக் நீ உங்களோட கருத்தை ஃபர்ஸ்ட் சொல்லு. கபீர் சிங்னு கேட்டிருந்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஏன் உன் பேர் இருக்கா? ஆக்சுவலி எனக்கு த்ரூ விக்ரம் பிடிக்கும், ஆனா அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் பைத்தியக்காரன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீராம்? எனக்கும் அதான் கொஞ்சம் பைத்தியக்காரன். டாக்டர் ஃபீல்டே கேவலப்படுத்தி அதுல சரக்கு அடிச்சுட்டு யாரும் சர்ஜரி பண்ணுவாங்க. கரெக்ட். ஜூனியர்ஸ் வந்து என்ன அனட்டமி வரைஞ்சு சொல்லிக்கலாம். நானும் பார்த்ததே இல்லைங்க வரைஞ்சு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப 10 கொடுத்தலாம். 10 10 ஓகே. என்ன கடைசி இது நீங்க சொல்லலனா தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஆதித்ய வர்மா பாத்தீங்களா ஆதிதா ஸ்கிரிப்டே மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு தான் பிடிக்கும். இல்ல ப்ரோ எனக்கு ஆதித்ய நான் பார்த்ததே இல்ல ப்ரோ படம். நான் ஏன் தெரியுமா ஆதித்ய வர்மா எடுத்தேன்? there is a reason behind it. என்ன சொல்லுங்க? ஏன்னா ஸ்ரீராம் கிட்ட நான் பர்టిక్యులரா கேட்டதுக்கு காரணம் வந்து you spoke about ஆதித்ய வர்மா in one of your reels and அத நீங்க லைட்டா கழுவி ஊத்துன மாதிரி பேசிருந்தீங்க. அத நீங்க ஹிப்ஹாப் பேசுறீங்களா நான் பார்த்தேன். நல்ல வேளை. அதுதான் இது பேசுறதால பார்த்து பேசுங்க. நிறைய விஷயம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு. அடுத்தது டாக்டர் சலீம் ஃப்ரம் சலீம். ஓ இது சலீமா? சலீம் நல்ல படம். நல்ல ஒரு டாக்டர் மாதிரி எதுவும் காமிச்சிருக்கீங்க. இப்ப ஆக்சுவலி என்னென்ன படிச்சிட்டு இருப்பாங்க. இது இருக்கு? இப்போ வந்து இருங்க இன்னும் என்னென்ன இது இருக்குன்னே தெரியல. 2 3 8 நானா நானா? சலீம் ஃப்ரெண்டோட டாக்டர் அப்பாங்க.
என்னடா ஏதோ ஒண்ணு விஜய் அவர் பேர் விஜய் ஆண்டனி விஜய் விஜய் ஆண்டனி ஆண்டனியும் இன்னொரு ஃப்ரெண்டும் டாக்டரா இருப்பாங்க MBBS ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த படம் தானே ப்ரோ சலீம் தான் ப்ரோ. சலீம்ல என்ன வந்து பண்ணி மஸ்காரா ஆமா ஒக்காயனோ டாக்டர் தானடா உக்கானோ அப்படின்னு உக்காண்டா போறவர். இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஷோன்னு உங்களுக்கு தெரியும். ஏய் சொன்னது வேற மாதிரி இருந்துச்சுல. டேய் இருங்க நான் வந்து நீங்க கேட்டது நான் பார்க்கல. அதனால அவர் ஜெனரலா படம் பார்க்க மலையாள படம் தான் பாப்பாரு. தெரியும் மலையாளம் Drishyam 3 பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சு. சொல்லுவா உண்மை சொல்லு. ஒரு சும்மா பார்க்கல. ஓகே சொல்லுங்க, இவருக்கு என்ன கொடுப்பீங்க? சலீம் ஆக்சுவலா வந்து அவர் ரொம்ப ஹானஸ்டா இருப்பாரு and then he'll change seeing what the society does and all. So அவரோட ப்ரொஃபஷன் அவர் ரைட்டா யூஸ் பண்ணுவாங்க. நீங்களே ரேங்கிங் கொடுத்துருங்க, யோசிச்சு வச்சிட்டீங்களே. 8 கொடுக்கல. இன்னும் 2 3 8 மட்டும் இருக்கு. 8 கொடுத்து. 8 கொடுத்துடலாமா? ஓகே அடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு 8 வச்சிருக்கேன் பாருங்க. 2 3 இருக்கு இல்லையா? ஸோ சலீம்க்கு 8 கொடுக்கு. அடுத்து வந்து டாக்டர் சரவணன் ஃப்ரம் லெஜெண்ட். அவர் தான்டா ஒண்ணு. டேய் ஒண்ணு விட்டாச்சு. ஒண்ணுடா. என்ன கஷ்டப்பட்டு படத்துல இறந்துடுவாரு அவர். அப்பா இல்ல அந்த படம் தான். அந்த ஐய் அவர் சயின்டிஸ்ட் அந்த படத்துல. ப்ரோ பட் ஆக்சுவலா அவர் வந்து டிஆர் தர போடுவாங்க. டாக்டர் சரவணன் தான் அவர் சொல்லுவாங்க. வந்தாலே டேய் ரெமோல கூட காவியா டென்டிஸ்ட் தானே? அது டாக்டர் இல்லையா? என்ன ப்ரோ என்ன சொல்லுவாரு? ஓ இல்ல என்ன ப்ரோ இந்த பேசிக்ஸ் தெரியாம நீங்க ஓ டென்டிஸ்ட் டாக்டர் இல்லையா? டென்டிஸ்ட் டாக்டர். ஏய் இல்ல அப்ப நீங்க பிடிஎஸ் எல்லாம் வந்து தவறா பேசுறீங்களா சார்? அப்படி இல்ல. எனக்கு வந்து எல்கேஜி படம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. ஏதோ சொல்லுங்க. அதான் ப்ரோ. அதாவது எல்லாருமே டாக்டர்ஸ் தான். பட் ஆக்சுவல் நீங்க சொன்ன क्वेश्चंस படி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா MBBS தான் எல்லாருமே இருந்தாங்க. சைக்கியாட்ரி வந்து சைக்கியாட்ரி அத நாங்க சொல்லவே இல்ல. அதுக்கு வந்து MBBS படிச்சாதான் உங்களால மருந்து பிரிஸ்கிரைப் பண்ண ஓகே முடியும். ஓகே ஓகே. அதனால வந்து நீங்க சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது நான் கேட்டேன். அதனால நத்திங் நோ ஆஃபென்ஸ். எவரிவன் ஆர் ஐ லவ் எவரிவன் திஸ் ஓகே லெஜெண்ட். லெஜெண்ட். கடைசி யாரை சொன்னீங்க? அத நான் சொல்லுவேன் ப்ரோ. நீங்க இது சொன்னா தான் சொல்ல முடியும். லெஜெண்டுக்கு 2 ஷோரா? ஓகே லாஸ்ட் வந்து நீங்க இது பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். தர்மதுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஒன்னே கொடுக்கலாம். 1 கொடுக்கலாம் ஆக்சுவலா. தர்மதுரை தர்மதுரை ஓகே. ஆனா ஓகே 3 நானும் அதுதான். அதுல வந்து 5 ரூபா டாக்டர் அவர் ஞாபகம் வச்சு டாப் தான் கொடுத்தாரு ஆக்சுவலா. அப்படியா? நான் டாக்டர். He loved it. ஆமா மெர்சல்ல 5 ரூபா டாக்டர் தான். மெர்சல் ஆல்சோ ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு. எனக்கு லெஜெண்டுக்கு நீங்க 2 கொடுத்தது வந்து ஆமா. தர்மதுரை அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஒரு நல்ல படம். இது ரியலிஸ்டிக்கான நல்ல படம். ஆமா சினிமாட்டிக்கா. எனக்கு அது பார்த்து தான் செகண்ட் இயர் சிண்ட்ரோம்லாம் எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் ஐ டென்ட். டிட் யூ ஆல் ஹேவ் தட்? இல்ல இல்லையா? அது உண்மையா ஆக்சுவலா? அந்த மாதிரி விஷயம் இருக்காங்க சில பேர் இல்ல இருக்காங்க. இல்ல அப்பப்ப வரும். டக்குன்னு ஏதாவது இது இருக்குன்னா டக்குன்னு கொஞ்சம் பயம் வரும். ஆக்சுவலி அப்பப்ப ரொம்பலாம் எதுவும் நீங்கலாம் அது ஃபேஸ் பண்ணல? பழகி யாருக்குமே வராது. லைக் எனக்கு தெரியல. எனக்கு என் கூட இருக்கிற யாருக்கு அவ்வளவு தீர்க்கவங்கள பெருசா வரல. ஓகே கரெக்ட். that with that we end this segment guys. அடி வாங்காம கஷ்டம். ஆனாலுமே வந்து என்னதான் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. நாங்க எங்க அடிக்கடி இருந்தாலும் சலீம்க்கு 8 கொடுத்திருக்க வேணாம்னு நான் ஃபீல் பண்ணேன். தட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபைன். அவங்க வந்து அவங்க ரேங்கிங் படி ஆதித்யா அதான் எதிர்பார்த்தேன். ஆதித்யா வரமா தான் ஹேஷ்டாக் ஒண்ணு. ஆதித்யா வந்தாங்க அவங்க 10 கொடுத்தாங்க. ஓகே இப்போ வந்து பேக் டு தி இன்டர்வியூ. நீட் எழுதுறவங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு கிவ் them some tips, அதாவது டிப்ஸ்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லைனாலும் நீங்க உங்களோட பிரதர் சிஸ்டருக்கு ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா what would it be? நீ சொல்லு கடைசியா நான் சொல்றேன். ஓகே நீங்க இல்ல ஏதோ வச்சு ஸ்கிரிப்ட் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க நண்பர்களே. இல்ல நான் என்னன்னா ஆக்சுவலி இது வந்து நான் நீட் படிக்கும் போது எங்க அப்பா வந்து இது பண்ணாரு. லைக் எது பண்ணா? ஆரம்பிக்கும் போது வந்து நார்மலா இருக்கும், கடைசியில போக போக ப்ரெஷர் ஆகும்ல. ஸோ நம்ம என்னதான் நல்லா படிக்கிறோம் படிக்கல இதெல்லாம் இல்லை, நம்மளோட எஃபர்ட் மட்டும் நல்லா கரெக்டாக போட்டால் போதும். லைக் நம்ம ரிசல்ட் பற்றி எதுவும் யோசிக்க தேவையில்ல. அது என்ன எக்ஸாமில் இது வருமா அது வருமா இது ரீட். என் ஃப்ரெண்ட்ஸோட சில பேரே சிப்ளிங்ஸே வந்து அவங்க வந்து இதெல்லாம் புக் பண்ணிட்டாங்க. அது என்ன டூர்லாம் புக் பண்ணிட்டாங்க. அவங்க கேன்சல் பண்ணிட்டு திருப்பி எக்ஸாம் எழுதுணுமே அந்த ப்ரெஷர் இதுன்னு அவங்க வீட்லேயும் சொன்னது அதுதான். நம்ம படிக்கிறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்கு. நான் அது ஏன்னா எனக்கு நல்லா ரிலேட் ஆயிடுச்சு. ஏன்னா கடைசி நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இதுன்னு. எங்கள் வீட்டில் என்ன சொன்னது, ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்க நல்ல காலேஜ் இதுன்னு. அப்புறம் என்ன சொன்னாங்க, நீ ப்ரெஷர் எதுவும் எடுத்துக்காத, நீ ரிசல்ட் மட்டும் பாரு. சரி ரிசல்ட் மட்டும் பார்க்காத, வெறும் நீ ஆமா நீ டெய்லி இது பண்றியா, ஓகே நான் எல்லாம் தூங்கணும் நல்லா படிக்கணும், அது மட்டும் தான் நம்ம கையில இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். ஓகே நீட் எக்ஸாமோட மெயின் ப்ரிப்பரேஷன் இதில் வந்து நம்ம என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா தே வில் கம்பேர் தெம்செல்ஃப் வித் அதர் பியர்ஸ். இப்போ நான் இப்போ மல்லோல எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் லைக் வெரி டேலண்டட்.
அவன் படிக்கிற விஷயத்துல சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் அவனும் ஒரே பேட்ச்னு வச்சுக்கலாம். இப்போ அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷராக கிராக் பண்ணானா, அப்போ அவனுக்கு நாலேஜ் கண்டிப்பாக டெஃபினெட்லி அவன் எஃபர்ட் அதிகமாக போட்டிருக்கான், நாலேஜ் அதிகமாக வந்திருக்கு எல்லாமே. ஆனால் அட் த சேம் டைம் இப்போ நான் என்னை பற்றி யோசிக்கணும். லைக் சரணோட இது வந்து இது இருக்குது, எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் வரல, எனக்கு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஓரளவுக்கு வருது. அப்போ நான் ஃபிசிக்ஸில் என்ன பண்ணலாம்? இப்போ நான் வந்து 250 மார்க் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இது ஒரு மார்க் டெஸ்ட்டில். அடுத்த வாட்டி ஒரு 251 வந்தாலுமே எனக்கு ஒரு சக்ஸஸ் தான். ஏன்னா வந்து எனக்கு என்னோட ஜேர்னியில் என்னோட பாத்வேல என்ன இஃப் ஐம் சக்சீடிங் ஆர் நாட், எண்ட் ஆஃப் த டே இங்கே மார்க் டெஸ்ட்டில் நீ 700 எடுத்ததுனால நீ நீட்டில் 700 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அந்த ஒரு ப்ரெஷரை போட்டுக்காம பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி, ஏன்னா வந்து நீங்கள்லாம் வந்து உங்க பசங்களை போய் டாக்டர் ஆனா என் அம்மா ஆனால் ஆகிட்டு போகிறான், என் அம்மாலாம் வந்து கண்டிக்க மாட்டாங்க என்ன வந்து அவனே மார்க்கும் கேட்க மாட்டாங்க, நானா போய் சொல்லுவான் இது வருது சரி பண்ண அப்படியாப்பா. அவங்களுக்கு வந்து என்ன டோட்டலே தெரியாது, அவங்களுக்கு 1000க்கு நினச்சிட்டு இருப்பாங்க, இப்போ பேலன்ஸ் 400 போச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பசங்களை உங்கள் ஃப்ளோவில் விடுங்க. லைக் யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரெஷரைஸ் தெம். அண்ட் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மாவே நம்ம வச்சிருக்காங்க அந்த இவன் சொன்னது தான். அண்ட் அட் த சேம் டைம் டோன்ட் கம்பேர். லெட் டாப்பர்ஸ் பெர்ஃபார்ம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யூ பெர்ஃபார்ம். டாப்பர் அந்த எக்ஸாம் டைம்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ டாப் பெர்ஃபார்ம் வாட் ஹேப்பனிங் அந்த மாதிரி கேட்குற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் வந்து உனக்கு வந்து ஒரு சீட்டு கிடைக்க போகுது. ஸோ ஜஸ்ட் கிவ் யுவர் பெஸ்ட் மேம் ஃபார் நீட் 2027. ஆல் தி பெஸ்ட். அமேசிங். இவர் பேசி முடிச்சோன்னே எனக்கு என்னவோ ஒரு உந்துதல் கிடைக்குது. டக்கு டக்குன்னு பேசுறாரு, அருமையா. ப்ரோஸ் இன் ஆண்டர்பிரினர் ஃபார் எ ரீசன். ஆண்டர்பிரினர்லாம் கிடையாது, ஆண்டவர் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. முடியல இன்டர்ன்ஷிப், நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இன்னைக்கு தூங்கவே இல்லை. நான் இன்னைக்கு நேற்று காலையில 7:30 மணிக்கு போனது, இன்னைக்கு வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. எனக்கு என்ன லைக் இன்டர்ன்ஷிப் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலா அதுதான் என்னோட அடுத்த क्वेश्चन. என்னன்னா கஷ்டப்படுறவங்கலாம் தெய்வத்துக்கிட்ட போவாங்க, தெய்வமே கலங்கி நின்னா என்ன பண்றா அந்த மாதிரி. ஹூ வாட்சஸ் தெய்வத்துக்கே மாறு வேஷமா ப்ராசஸ் பண்றது. அதான் நான் வந்து ஏதோ வேற ஏதோ சொல்ல வராங்க போல. அவங்க வந்து சொல்லுங்க, நல்லதா சொல்ல வரீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா இட்ஸ் லைக் தெய்வம்லாம் நாங்கள் கிடையாது. எங்களுக்கு வந்து உழைக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க, நாங்கள் அதை செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியர் வந்து ஒரு மெஷினை ரிப்பேர் பண்ணுறாரு, மிஷின் ஓடுது. நாங்கள் ஒரு ஹியூமனை ரிப்பேர் பண்ணுறோம், ஹியூமன் கிட்ட இருக்க எங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை காட்டுறோம். அவங்கள சேவ் பண்ணும்போது அது எங்களோட ஒர்க் அண்ட் அட் த சேம் டைம் கிவ்ஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு சாதாரண மிஷினை ஓட வைக்கும்போது சந்தோஷம் வரும்போது எனக்கு ஒரு மனுஷனை திருப்பி ஓட வைக்கும்போது சந்தோஷம் வராதா? இன்னைக்கு நடந்துச்சு லிட்ரலி, சரிங்களா? அதாவது நான் வந்து நேற்று நைட் வரைக்கும் ஃபுல்லாக தூங்கலை, பிஜிஸ்ட் எல்லாம் திட்டு வாங்கிட்டு, இன்னைக்கு எனக்கு போஸ்ட் அட்மிஷன் டே ஃபுல்லாக திட்டு வாங்கிட்டு அந்த ஒரு மொமெண்ட்ல இருந்தேன். அவ்வளோ என்னடா தூக்குமே அப்படி இருந்தேன். ஒரு பேஷண்ட் திடீர்னு அரெஸ்ட். ஏன்னா நான் வந்து 2வது வாட்டி தான் சிபிஆர் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா நான் போன ஐசியூல 2வது வாட்டி தான். ஃபர்ஸ்ட் டைம் சிபிஆர் கொடுத்தோம், 4-5 பேர் சேர்ந்து கொடுப்போம், செத்துட்டாங்க, இறந்துட்டாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம், இவங்களுக்கு ஒரு 70 வயசு. நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் கொஞ்சம் பெருசாக இருப்பேன்னு கொடுக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரமாக கொடுக்குறோம். எங்களுக்குலாம் வந்து இது மாதிரி உங்களுக்கு என்ன ஒரே க்யூரியஸாகவே இருக்குது. அப்புறம் பொறுமையாக அனஸ்தெசிஸ்ட் வராரு, இதை ஏற்றுறாரு, ட்ரக் ஏற்றுறாரு. எங்களுக்குலாம் என்னன்னா நாங்களே வந்து பயமாக இருக்கும். ஓகே இவங்க திருப்பி வருவாங்களா மாட்டாங்க, எங்களுக்கே ஒன்றும் தெரியல. அவங்க அப்பா அம்மா அவங்களோட சொந்தக்காரங்களாம், அந்த பாட்டி அவங்களோட சொந்தக்காரங்களாம் வெளில அவங்க அழுகையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே பதற்றத்தோட இவங்க உயிரோட வருவாங்களா மாட்டாங்கன்ற பயத்தோட இருக்கும். எனக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து இந்த அவங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து துடிக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு வந்து உண்மையாலே வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து சிபிஆர் பண்ணி எனக்கு வந்தப்போ எனக்கு வந்து இன்னைக்கு உண்மையாலே ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. ஓ இன்னைக்கு டாக்டர் ஃபீல் இருந்துச்சு. ஓகே ஒரு உயிர் போன உயிர் லிட்டரலி அவங்களுக்கு ஹார்ட் பீட் இல்லை, பல்ஸ் ரேட் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க சிவிஆர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மொமெண்ட் வந்துச்சுல, செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. நேத்து என்னடா தூங்கல பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, ஜாலியா இருந்துச்சு. அதுதான் லைஃப் டாக்டர். பட் ஆல்சோ இட் இஸ் தி அதர் வே அரவுண்ட்ல. நான் கபீர் நீங்க ஒரு வீடியோ அவங்க சொல்ற மாதிரி இது நான் இவனோட பாயிண்ட் ஆஃப் என்னோட பாயிண்ட் ஆஃப் இது எனக்கு இதே சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஆனா சீனியர் டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு 20 வருஷம் 20 வருஷம் டாக்டராகவே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேஷண்ட் அரசுக்குள்ள போறாங்கன்னா அதே எந்தூசியாசம் அதே ஸ்பீடோட இருப்பாங்க. நான் எந்த ஸ்பீட்ல ஓடுறனோ என்னோட ஃபாஸ்டா ஓடுவாங்க, என்னோட ஃபாஸ்டா யோசிப்பாங்க. அவங்களும் அந்த பேஷண்ட் எப்படியா உயிர் கொண்டு வந்துருந்தா அவங்க மைண்ட் செட்டா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க தூங்குறீங்களோ தூங்கலையோ, காசு வருதோ வரலையோ, அதான் மேட்டர் இல்லை. ஒரு பேசிக் ஹியூமன் நேச்சருங்க. ஒரு மனுஷனை காப்பாத்துறது வந்து எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து வெளியே வந்து செயல்படுத்தி ஆக்டிவா இருக்குது டாக்டரோட வேலை. அந்த இடத்துல வந்து தன்னோட மீறி அன்கண்டிஷனல் சொல்லுவாங்கல்ல பண்றது ஒரு விஷயம். அது வந்து எல்லாத்தையுமே பாக்குறேன் நான். என்னோட பியர்ஸ் வந்து சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் வந்து எல்லாருமே வேலை செய்யறாங்க. அந்த இடத்துல அவங்கள வந்து செகண்டா போடுறாங்க. அதான் டாக்டரோட வேலை. அந்த பேஷண்ட்டை தேவையான டைம்ல அவங்க ஃபர்ஸ்ட் நீ போட்டு நீ பார்க்கணும் வேலை. அந்த இடத்துல நீங்க ஒன்னும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுதான் ரியாலிட்டி. நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். பட் ஆல்சோ வந்து சில ஃபர்ஸ்ட் டைம் நீங்க when you saw a patient that you couldn't save, அந்த டைம் how did you handle? இல்ல அந்த டைம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா,
நாங்க சிபிஆர் கொடுத்தோம், நானும் கொடுத்தேன். அதாவது ஒரு தடவை கொடுக்கலன்னா மாத்தி டர்ன்ஸ்ல நானே ஒரு 8-9 டைம்ஸ் கொடுத்துட்டேன். ரொம்ப நேரம் போகுது. அவர் முன்னாடி செத்துட்டாரா இல்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோமான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு 45 மினிட்ஸ் மேல போகுது. அவர் ரிவைவ் ஆயிடுறாரு இந்த பேஷண்ட். ஆனா திரும்பியும் செகண்ட் டைம் அரெஸ்ட் போறப்ப அவர் செத்துறாரு. அந்த பேஷண்டோட ஹிஸ்டரி வந்து ஒரு பேட் ஹிஸ்டரி தான். அவரால் தான் இந்த சிச்சுவேஷன் அவருக்கு ஆயிருக்கு. அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. பட் ஆனாலும் நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும், காப்பாற்றணும். எங்க மைண்ட்ல என்ன இருக்கும், காப்பாற்றணும் தான். அவன் என்ன வேணா பண்ணிருக்கான் வாழ்க்கையில, அவன் கெட்டவனாவே இருந்துட்டு போடுறோம். அவன் அந்த டெட் பெட்ல இருக்கப்ப காப்பாதான் தோணும். அப்படி இறந்துட்டாங்கன்னா ஒரு செகண்ட் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கணுங்க. பட் அடுத்த ஓடலன்னா உங்களோட இது வேலை மிஸ் ஆகும் திரும்பியும். ஸோ அதை நம்ம தாண்டி ஓடுறது தான் எல்லா டாக்டர்ஸுமே பண்றாங்க நான் பார்த்த வரைக்கும். எக்ஸாக்ட்லி. அண்ட் இவன் சொன்னது தான் அது இது சொன்னான்ல, எங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்க யாருமே முக்கியம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக கான்விக்ஸாக தான் வருவாங்க. என்னது நான் ஒரு லிட்டரலி வந்து எனக்கு வந்து ஜென்ரலி பர்சனல் எடுத்துக்கூடாது சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது டாக்டர் ப்ரொஃபஷன் வேறு நம்ம பர்சனல் வேறுன்னு சொல்லுவாங்களா. ஒரு கேஸ் பார்க்குறேன் சரிங்களா. ஒரு லேடி மண்டை ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து சும்மா இப்படிமா ஆச்சுன்னு கேட்டப்போ என் பையன் என்னை வந்து அப்படி வெட் பண்ணன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து எனக்கு வந்து கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து இது பையனே அம்மா அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நான் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்ட் என்ன கேட்குறேன், நீ எதுக்கிட்ட போய் அழுதுட்டு வர, அவங்க எதிர்த்து ஒரு பேஷண்ட் தானே. இல்லைடா என்னால் அதை தாங்கிக்க முடியல, எப்படி வந்து ஒரு பையனே ஒரு அம்மா அப்படி பண்ணலாம். நான் என் பர்சனல் எடுத்துக்கார் கொஞ்சம் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிப்பேன். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அவங்க என் அம்மா மாதிரி தான் நான் போட்டேன். எனக்கு வந்து என் இப்போ நம்ம அம்மாவுக்கு ஒன்றுனா நம்ம பயந்துட்டு இருக்க மாட்டோம், டாக்டர் காப்பாற்றுவாங்க. அப்போ நான் அது மாதிரி தானே நம்மளும் அவங்கள பார்த்துக்கணும். நம்ம பத்திரமா பண்ணோம்ல, பொறுமையாக பண்ணணும். எல்லாருமே கேட்பேன், ஏன்னா இவ்வளோ பொறுமையாக பண்ணுறேன். இல்லை அவங்களுக்கு வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு அது நம்ம ஃபேமிலி தானே அவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் அதில் ஓடுறாங்களே தான் சொல்லல, ஓடுறாங்க அந்த ஸ்பான்டேனியஸாக. நீங்கள் என்ன இப்போ அவன் சொன்ன மாதிரி அதே பாயிண்ட்ல அந்த குத்து வாங்கணும். இப்போ அவன் குத்துறான்ல, அவனுக்கே அதை காய அப்படி வந்து எனக்கு அது கெட்டவன் தெரிஞ்சாலுமே அந்த இடத்துல அவன் என்ன தோணும், சூசைட் போட்டுருன்னா தோணும். ஏன்னா எங்களோட பாயிண்ட் ஆஃப் அந்த காயம் வந்து தெரியும், அவனோட பேக் ஸ்டோரி வந்து பெருசா தெரியாது அந்த இடத்துல. அது யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நான் மட்டும் இல்லை, நான் இவன் இல்லை, இங்க எல்லாருமே அப்படிதான். நாங்க அப்படி பழகிட்டோம். I think third yearன்றதா அந்த அளவுக்கு பேஷன்ஸ் தெரியல. பட் இல்ல நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அவர் வந்து என்னைய விட ஆழ்ந்துட்டாரு. இல்ல அந்த அம்மாக்கே சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல. நான் வந்து சும்மா மனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்ன இது. பட் உண்மையிலே இதை பர்சனலா கனெக்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சீரியஸா வந்து பேசிட்டோங்கிறதால கொஞ்சம் லைட்டா வந்து ஃபன்னா போகணுங்கிறதால பயப்படாதீங்க. அதாவது ஆமா இன்னொரு டவுட் எனக்கு, நீங்க திவ்யா எல்லாமே எல்லாருமே DIVOA தான் ப்ரோ, நீங்க திவ்யான்னு போய் வச்சிருக்கீங்க. நான் என் அம்மா அப்பா வச்சாங்க என்ன கேட்டா நான் ஏன் திவ்யா ஏதாவது ஒரு மீனிங் இருக்கு? இது ஒரிஜினல் பேரே திவ்யா தான். வேற என்ன ஒரிஜினல் டிஃபரண்டா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கப்பாங்கல டிஃபரண்டா இருக்கும்னு சொல்லிட்டு வெச்சீங்களா. டாக் வித் TWT. ஓகே, டாக் வித் திவ்யா. நான் எக்ஸ்ட்ரா நீ தான் வச்சிருக்கேன். மலலன் வந்து ஒரு ஸ்டேஜ் நேம் நினைச்சேன். நான் இவன் மலையாளி மல்லோலன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளன் ஜெனரலி மலையாளிஸ்னா ஆக்சுவலி மல்லு பாய்ஸ் மேல ஒரு கிரஷ் இருக்குல்ல. அவர் வந்து ஆக்சுவலி தமிழ் சுத்த தமிழ்னு சொல்றாரு. ஆமா அப்புறம் ப்ரூவ் பண்ணலாம். தமிழுக்காக போராடினாங்க. எது நீ சொல்லு, எல்லா ஆன்சர்ஸரும் தமிழுக்காக போராடினாங்க. ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்ல முடியுமா? மலையாளி. ஆனா மலையாள மூவி நிறைய பாப்போம். மலையாளம் தான். நீங்க என்ன வந்து கேக்குறீங்க? ஓகே சோ ஓகே பிஃபோர் வி எண்ட் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா நான் இதை வந்து எடுத்து அந்த பக்கம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் ஆரம்பத்துல இருந்து அதான் வச்சிருக்கேன். அதை விட்டு ஆக்சுவலி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். உனக்கு நீங்க அவருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஓகே நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு கிளிக் இருக்கு. இல்ல இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம இருந்தா நான் லவ் பண்ணிருப்பேன். பட் ஓகே அதுதான் ஆக்சுவலி இப்போ என்ன சொல்வாங்க, டாக்டர்ஸ்க்கு they don't have a life outside ன்னு சொல்வாங்க. பட் I have seen இவனுக்கு இருக்கு. ரெண்டு பேரும் ஆக்சுவலி வந்து ரிலேஷன்ஷிப்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கா? இருந்திருக்கா? இருக்கு இந்த செக்மெண்ட் நீங்க ப்ரோ IIT IIMல இருக்கவங்களே வந்து இருக்கவங்களே வந்து தெரியாத ஒரு கதையை வந்து சொல்றீங்க. the grind is like ரொம்ப மோசமா இருக்கு, அதனால வந்து வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதனால டாக்டர் லைஃப்ல நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னன்னா கப்புலா இருக்கவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க.
என்ன பண்ணி கப்பலா இருக்கு இல்ல actually பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றீங்களா மிஸ்டர் ஸ்ரீராமன்? இல்ல இதுல பாருங்க நான் ரைட் क्वेश्चन. அப்சர்வ் பண்ணுவல அப்சர்வ் பண்ணது வந்து கப்பிள்ஸ் வந்து தான் ஒண்ணா படிச்சு ஒண்ணா உயர்ந்து ஒண்ணா நான் இது வரைக்கும் 3rd இயர் வரைக்கும் நல்லா என்ன இருக்காங்க. பிரச்சனை நீ தடை சார் ஏதோ வார்த்தை மாட்டேங்குது. நான் அந்த வார்த்தையை முடிச்சு உள்ள மாட்டேங்கிறேன். ஓகே ஆக்சுவலா அந்த இதை எடுத்துப்பாங்க. இது ஓகே ஜெனரலா உங்களுக்கு தெரியும் என்னோட வீடியோ பாத்திருக்கீங்களா? இல்ல கபீர் பாத்திருக்காரு, நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். என்ன சொல்லு சொல்லு என்ன பாத்துறீங்க? என்ன வீடியோ பாத்தீங்க? ஒரு வீடியோ நரேஷ் பார்த்தேன், அப்புறம் இப்ப ரீசெண்டா இன்பாது பார்த்தேன். ஆனா அதுல இது gift வரும்ல, நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன வீடியோ பாத்தீங்க? அவரே பேக்ரவுண்ட் பரணியோட எடுத்திருக்கீங்களா நீங்க? ஆமா டாக்டர் டூரபிள் Durable டாக்டர் ஃபர்ஸ்ட்பா அண்ணாவோட எடுத்திருக்கீங்க. அவருக்கு அவரு அவங்களுக்கு ஆக்டர்னு சொல்லி கடைசில இது அவர் ஆக்டரா இருந்தாங்க, அவர் ஆசை. ஆமா டானுக்கும் டாக்டர் டான் அண்ணா அவருக்கும் ப்ரோ அவரை கூப்பிடணும் ப்ரோ. நீங்க கூப்பிட்டுருங்க வீடியோல. டாக்டர் டான் நீங்க கண்டிப்பா வரீங்க என்னோட ஷோக்கு. வாங்க வாங்க. சரண் அண்ணா ரெக்கமெண்டேஷன். சரண் அண்ணா வா, நான் அவர் தம்பி. ஐயோ என்ன வந்து ஐயோ இல்ல எனக்கு அண்ணா தான், தோத்துட எனக்கு அண்ணா பாக்குறாங்க. தான். ஐயோ முடிச்சிட்டீங்க. என்ன அண்ணா நம்ம திவ்யா அவர்களோட ஷோக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமா ப்ளீஸ் வாங்க. அவர் பாருங்க உங்களுக்கு பூலா கொடுத்து கூப்பிடுறாரு. துமை டியரஸ்ட் அண்ணா பவினா. ஓகே சோ வந்து நான் உங்களுக்குலாம் என்ன கொடுக்கறதுன்னு ரொம்ப யோசிச்சேன். ஜெனரலா ஐ எம் வெரி இவனுங்கெல்லாம் என்னடா கொடுக்கணும் அப்படின்னு வச்சாங்க. இவனுக்கு எதுக்குடா கூப்பிட்டு வச்சிருக்க? இந்த thrift books எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே எனக்கு வந்து ஐ லவ் பையிங் செகண்ட் ஹேண்ட். அது கொஞ்சம் வந்து வச்சுட்டீங்கன்னா அவங்க என்ன ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க கைஸ். ஸோ எனக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேர் ஆர் சர்டன் புக்ஸ் தேர் ஹவ் ஸ்டேட் வித் மீ ஃபார் லாங். அண்ட் அதை ஒருத்தர் கொடுக்குறேன்னா அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்களாம் நான் கொடுப்பேன். அண்ட் உங்கள் 3 பேருக்கும் நான் என்னோட thrift புக்ஸை கொடுக்குறேன். அண்ட் என்னோட பர்சனலைஸ்டு நோட் ஒன்று கொடுக்குறேன். அண்ட் யோசிச்சு யாருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து பண்ணேன். சரண் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே இது வந்து உங்களுக்கு பிகாஸ் நீங்க பயங்கரமா மோட்டிவேஷனால பேசுறதால என்ன book? அங்க காட்டுங்க. எனக்குன்னு என்ன தெரியல. வாழ்ந்து பார்க்கலாம் வா. இல்ல எனக்கு புரியல. யாரோட நான் வாழ்ந்து பார்க்கணும்? எனக்கு புரியல என்ன புக் இருக்குது? மோட்டிவேஷனல் இது என்னது? வாழ்ந்து பார்க்கலாம் வா. வந்து பார்க்கலாம். வா. ஏய், நான் இது உண்மையான இந்த புக் நீங்க thrift பண்ண புக்கா இல்ல எனக்கு புரியல. கண்டே தூக்கிட்டு எவ்வளவு யோசிச்சு உங்களுக்கு நான் கொடுத்தேன்னு தெரியுமா மிஸ்டர் சரண்? நீங்க வந்து இப்படி இதுக்கு வேற என்ன போட்டுக்கிட்டா? இருங்க நான் ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்றேன். சவால்கள் சங்கடங்கள்லாம் உங்களுக்கு இருக்காம இருக்கிறதுக்கு இந்த புக். என்ன ப்ரோ வாழ்ந்து பார்க்கலாம். பாருங்க அவங்க லைக் நீங்க மெட்டீரியலிஸ்டிக்கா பாக்குறீங்க. எவ்வளவு சொல்லுங்க ஸ்ரீராம் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டுருக்கீங்க. ஆனா இதுதான் முக்கியம். சரி இதுதான் முக்கியம். இது அவனுக்கு தெரியும். சொல்றான். இது நம்ம குட் ஜாப். லாஸ்ட்ல இது படிக்கணுமா? உங்க விருப்பம். வாழ்ந்து வாழ்ந்து பார்க்கலாம் வா. விட்டுருங்க நான் அடுத்த கிஃப்ட்டுக்கு போறேன். கபீர் இது வந்து திஸ் இஸ் அ புக் தட் ஆக்சுவலி சேஞ்ச் தி வே ஐ திங்க் அண்ட் எவ்ரிதிங். நீங்கள் புக்ஸ் படிப்பீங்களான்னு எனக்கு தெரியல, பட் இந்த புக் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ ஃபீல் லைக் இட் சூட்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. Who moved my cheese? இது நான் ஏதோ இது மூடா ப்ரோ உங்களுக்கு எல்லாமே வந்து தவறா இது வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தெளிவா ஷோ. படிக்கிறேன். வேணும்னு கேக்குறாங்க. நம்பாது. Actually this is an amazing book. Read and let me know. Okay? இது நீங்க படிச்சீங்களா உண்மையாலே? Okay guys. பார்க்கலாமா? அதுதான் என் ஃபேவரட் புக். ஒரு நிமிஷம் சுகி சிவம் உங்களுக்கு தெரியல. அவரு தெரியும். இது உண்மையாலே படிச்சீங்களா? அவர் எழுதியிருக்காருன்னா நீங்க பாருங்க. நீங்க படிச்சீங்களா இந்த புக்? இந்த புத்தகத்தை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். நம்ம முடிச்சுட்டு கேட்கலாம். ஸ்ரீராம் உங்கள்கிட்ட வரேன். உங்களுக்கு வந்து ஆமா பாலோ கோயலோ அவர்தான் மூளை இருக்கா? மூளை இல்லையா? பாலோ கோயலோ இஸ் மை ஃபேவரட் ஆக்டர்னு சொல்லுறேன். ஆத்தர். ஸோ அவரோட இந்த இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர் த வின்னர் ஸ்டாண்ட்ஸ் அலோன் இது நான் படிக்கணும்னு வச்சிருந்தேன். ஆக்சுவலி நான் இது படிக்கல, பட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதுதான் ஸ்பெஷல். பாருங்க சொல்லுங்க நீங்க மட்டும் தான் நல்லா சொல்றீங்க மிஸ்டர் ஸ்ரீராம். நல்ல ஒரு புக் இவ்வளவு பெருசா இருக்கு. நான் வந்து இத எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆக்சுவலி எனக்கு தான் இது பெருசா கொடுத்திருக்காங்க. அவர்தான் கொஞ்சம் அறிவாளி ஆக்சுவலி. எனக்கு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னன்னா கொடுத்த தெரிஞ்ச உங்களுக்கு அது யாருக்கிட்ட கொடுக்கணும் தெரியல. நான் படிக்கவே மாட்டேன் புக்கு. பார்த்து பரவாயில்ல. வெயிட் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா
அது வந்து தமிழ்ல இருந்துச்சு. கபீரோட எலிட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஆமா எலிட் தான். எப்படி கண்டுபிடிச்சாங்க? தமிழ் கிடையாதுங்கிறதால அவருக்கு தமிழ் கொடுக்க முடியாது. The only person I can give a Tamil book to is you. தமிழ்ல செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியும். Right. ஆனா And இது என்னதுடா, இது எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? புதுசா வாங்கின மாதிரி அங்க இருக்கு. இருந்துச்சா? ஆனா அது ஸ்டுடியோ தான். ஒரே தெரியலையா? இது எந்த பேஜ்ல நீங்க படிச்சீங்க இந்த வாங்க? அது மட்டும் bro இருங்க. அது கொஞ்சம் காட்டுங்க. செக்மெண்ட் ஸ்டார்டிங்ல ஒரு பேஜ் கூட படிச்ச மாதிரி தெரியல. நான் படிச்சு பார்க்கலாம். அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நான் அண்டர்லைன் எழுதி இதுவும் உங்களுக்கு மிஸ்டர். இது வேற ஏதாவது பேர் இருக்கு. இருக்குல்ல அதனால இல்ல ப்ரோ இது பேர் பக்கத்துல பேர் பேர் இல்ல, இது நல்லா இருக்கும். இது நீங்க பாருங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இல்ல Guys, ஒண்ணு வாழ்ந்து பார்க்கலாமா? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். எனக்கு மட்டும் சூப்பரா கொடுத்திருக்காங்க. It's okay guys. சரண் அவங்க படிக்கிறாங்க, நீங்க அந்த லெட்டர் படிங்க. I've written something really good for you. வாழ்ந்து பார்க்கலாம் வா. இல்ல இல்ல அவர் வந்து என் மேல பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பேசுறாங்க. Hello Saran, when you are reading this, we are officially making this massive podcast happen. அங்கதான் இருக்கும். This note in your hand is just to remind you that you are an absolute inspiration. இல்ல இது வந்து கலாய்க்கிறதா போலாம் எனக்கும் தெரியாது bro. எனக்கும் தெரியாது. ஹேண்ட் ஷேக் பா எல்லாருக்குமே தெரியாது. எனக்கும் ப்ரோ உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஓ உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் ப்ரோ. ஹேண்ட் ஷேக் பண்ண தெரியும். ஹேண்ட் ஷேக் கொடுக்க மாதிரி Okay. ஓ அவ்வளவு பெரிய ஆளுட்டீங்களா? அப்படியே வீடியோல போட்டோம். இதுக்காக தான் பெரிய ஆளுங்களை கூப்பிடுறது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அப்ப இவரதான் நீங்க from managing a medical grind to becoming the first doctor in your lineage, you have shown everyone what true perseverance looks like, which means விடாமுயற்சி, right? Right. Okay. ஓ நீங்க அப்படி வரீங்க. நம்மளோட சர்னிஃபைட் ஒரு பேட்ச் நேமும் That is விடாமுயற்சி. exactly why I put that perseverance word. ஹேண்ட்ல இருக்கா இங்க படிச்சா. நல்ல Okay. நல்ல ஆன் ஸ்பாட். Thanks for taking your time out of your intense hospital schedule, bringing your brilliant mind to the studio and gracing the podcast today. Keep inspiring. With love, Divya. Thank you so much, Divya. I'm very happy I came to this podcast. எனக்கு வந்து more than podcast நீங்க தனியா கூப்பிட்டுருந்ததை விட ஆக்சுவலி 3 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. அதை தாண்டி எனக்கு வந்து இவங்க 2 பேரோட பண்றேன்னு சொன்னேன் எனக்கு ஒரு மாதிரி மை ப்ரோஸ் அப்படின்றதுனால ஒரு இல்ல எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி அப்படி இல்லை எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எனக்கு இவன் தம்பி மாதிரி என் மச்சான் மாதிரி ஸோ ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. தம்பி ஆக்சுவல் மச்சான் இல்ல லைக் தம்பி மாறின்னு தான் சொல்றேன். ஏ ஆக்சுவல் தம்பி ஆக்சுவல் மச்சான் இருக்க கூடாது. ஏன் இவனோட தம்பி எனக்கு உண்மையிலே தம்பி மாதிரி தான். அவன் கூட தம்பி மாதிரி தான். சோ தம்பி ஐயோ இவனே என்ன பண்றது எங்கயாவது கொளுத்தி போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் எனக்கு அது ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு இவங்களோட சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொன்னா. சரி இன்னைக்கு லைக் இந்த டே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதானா? நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ நீங்க சொல்லுங்க. இப்ப படி என்ன நான் மட்டும் படிக்கணுமா? படி அதுல ஏதோ எழுதிருக்கா. வாழ்ந்து பார்க்கலாம் வா. அதை விட்டு மை சீஸ் அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இட் இஸ் ரியலி நைஸ். நான் படிக்கிறேன். ஜெர்மனி போறதுக்கான ஒரு இல்ல எனக்கு எல்லாம் ஓகே. இதை ஏன் என்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சீங்க? நான் எங்க நம்ம பர்சனாலிட்டி இல்லையா நமக்கு? புரியல. இல்ல ப்ரோ அது சரி நான் அந்த கதையை அப்புறம் சொல்றேன். ஓகே ஏதோ யோசிச்சிருக்காங்க. அப்ப வாழ்ந்து பார்க்கலாம் வாக்கு ஏதாவது கதை இருக்கா? எனக்கு புரியல. அந்த புக்ல வா புக்கே படிக்கல. அது எனக்கு தெரியும். இந்த புக்ல ஏதாச்சும் ஒரு பேஜ் நீங்க ஆக்சுவலி அந்த லெட்டர் நீங்க படிக்கணும். இல்ல வெயிட் நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. இந்த புக்ல எந்த பேஜ் நீங்க படிச்சீங்க? ஒரு தடயம் காட்டுங்க. ஆக்சுவலி ஒரு புக்க தொட்டா இந்த பேஜ் இருக்குல்ல எங்க தடயம் இருக்கு? இந்த பேஜ் வாழ்ந்து பார்க்கலாம் பான்னு உங்களுக்கு தெரியலையா? அப்ப நீங்க புக்கே படிக்க மாட்டீங்களா? அவங்க வந்து படிச்சுட்டு தரல வாங்கி தந்திருக்காங்க. ஆக்சுவலி மூட் மக்களே மக்களே ஃபேமிலி ஷோ இது. ஃபேமிலி ஷோ ஹோஸ்ட் மறந்துட்டாரு. இல்ல நீங்க கூப்பிட்ட ஹாஸ்டலே உங்களை வச்சு செஞ்ச முதல் இன்டர்வியூ இதுவா தான் இருக்கும் நினைக்கிறேன். நீங்க இனிமேல் 3 பேரை
தெரிஞ்சுதான் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு நமக்கு. அவனுக்கு மட்டும் அது நல்ல புக் தெரியும். அதுதான் கொஞ்சம் பையன் பாவ்லோ எல்லாம் எஸ்கோ, கூட அறிவாளி அவனுக்கு கூட பாவ்லோ எஸ்கோபார்னு ஒரு புக்கை கொடுத்துட்டு நாவலோஸ்க்கு வர கூட ஏதோ போலோ வரலாம் இல்ல ப்ரோ. அதான் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ வீட்டில் நமக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வராது கைஸ். ஓகே, பட் இது வந்து இன்னைக்கு ஹைலைட் வாழ்ந்து பார்க்கலாமா? என்னன்னா இது வந்து என்னோட ஃபியூச்சர் மனைவிக்கு வாழ்ந்து பார்க்கலாமா. இந்த தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விட்டுருங்க கைஸ். நான் ஊருக்கு வாழ்ந்து பார்க்கலாமா இருக்கு. அப்படியே வெளிய போட்டோ எடுக்க சொன்னேன். டியர் சர்னிஃபைட் ஸ்குவாட் வாழ்ந்து பார்க்கலாமா. ஸ்குவாட் நீங்க வந்து கிடையாது, என்னோட மனைவிக்கு சொன்னேன் நான். அந்த ஃபாலோவர்ஸ்ல தான் மனைவி இருக்கு. இல்ல அவங்க வந்து மெடிகோஸ் தான் விரும்புறாரு. இதெல்லாம் கல்யாண மாலையா? அமைதியாருங்க சும்மா. அதாவது கொடுத்துட்டு கல்யாண மாலை இல்லைன்னு பேசுறீங்க. கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா தம்பியோட மணமகனோட பேரு மல்லோலன். தம்பி தமிழும் நல்லா பேசுவான். கேரளா நினைச்சாங்க. தமிழ் தான். நல்லா சமைப்பாரு, சமைச்சு வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. இங்க கையில மைக் எடுத்தாருன்னா படிங்க. சரி, ஆமா when you're reading this, it means you survived my podcast questions. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் மிரட்டறீங்க. நீங்க சாட் ஜிபிடி எல்லாமே. bro I actually write lot. நீங்க என்னோட பேஜ் அப்ப பார்க்கல. அதான் மாட்டிடா. பார்க்கல. you don't know that I write. எங்க எழுதுறாங்க? நான் பார்க்கல. இல்ல புக் கொடுக்கும்போது படிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி எதுவுமே படிக்காம கொடுத்தீங்க. அப்ப கண்டிப்பா நிறைய போஸ்ட்ல கமெண்ட் போடுவாங்க. நான் பாத்துர்க்கேன் நிறைய போஸ்ட்ல இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி பிரச்சனை இருந்தா கீழே கமெண்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய இடத்துல பாத்துர்க்கேன். இல்ல ஒரு நிமிஷம் எங்க I am reading அத டாபிக்கே வந்து ரோஸ்டிங்னு போட்டுருங்க. ரோஸ்டிங் கெட்டிங் ரோஸ்டட் பை கேஎஸ்எம். கேஸ்னா கேஸ். ஓ இருக்கா மணல் நிலையில இருக்கா. எம்எஸ்கே நல்லா கபீர் இருக்கு. இந்த லெட்டர் படிச்சு முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சரி அவங்க டைம் ஆகுது, ஸ்டூடியோக்கு போய் காசு ஏறிடும். வெயிட் பண்றா. என்னுடைய மனநிலைமையை ஒருவர் புரிந்து கொண்டார். படிக்க சொல்லிட்டு படிக்கிற மாதிரி. படிங்க. ஒண்ணும் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் மனசு விட்டு எழுதி இருக்கேன் bro. ஒரு தொடக்கத்துக்கு சொன்னாங்க. Balancing the exhausting routine of MBBS with the grind of content creation is no small feat. I love the way you are consistent and keep showing up on your page. The journey through medicine and blogging is incredibly inspiring, and I'm sure our listeners are going to take away a lot from this episode. Keep shining and cheers to your next chapter. Doc and Putte with love Divyan போட்டிருக்காங்க. வித் லவ் திவ்யா அவர்களுக்கு நன்றி. நெக்ஸ்ட் நான் படிச்சே ஆகணுமா? படிச்சே ஆகணும். எங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு. ஸ்ரீராம், if you are reading this right now, it means we are sitting. ஏன் மல்லோலன் போடவே ஸ்ரீராம்னு போட்டிருக்கீங்க? விடுங்க. எனக்கு actually I knew him as இன்டர்ஸ்டேட் பிரச்சனைகள் உருவாக்குறீங்க ஆக்சுவலா இந்த இடத்துல. ஓகே, இங்க வந்து மலையாளத்துக்காரரை கூடிச்சு அவர் ஏதோ கியூட்டா படிக்கிறாரு. the mics are live and we are starting a movement I have looked forward to for a very long time. இது நடக்குது. பொறுமையா. This note I think would capture something that spoken words may sometimes miss. Balancing your intense demanding medicine at Karur GMC while also choosing to dedicate your time to educate people is nothing short of incredible. Thanks for bringing that beautiful energy to this. Even though today's podcast, I know for sure that you're gonna touch a million lives as a doctor. Thank you for being an inspiration for being exactly who you are. ஏய் வித் லவ் படிடா. வித் லவ் திவ்யா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல? ஆமா வித் லவ். நல்லா இருந்துச்சு. ஓகே गाइस, அதாவது எபிசோட் பேரே நீங்க உங்களுக்கு தெரியும் என்ன வைக்க போறீங்க? என்ன வைக்க போறேன்? புக் பேரு எபிசோட் பேரு. வாங்க அது கடைசில பார்த்தா வாழ்ந்து பார்க்கலாம். அதான் எபிசோட். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு எபிசோட் நாங்க பண்ணது இல்ல. வாழ்ந்து பார்க்கலாமா? என்னைய வந்து வாழ்ந்து பார்க்கலாமா சார்லி ஃபைட். ஆக்சுவலி ஐயோ குடும்பத்துல கூட்டியே குழப்பிடாதீங்க. இந்த குடும்பமே இல்ல, அது வேற. உங்க குடும்பம் ஓகே. நீங்க ஐயோ அந்த புதுப்பேட்டை மீம் ஆட் பண்ணி. ஆக்சுவலி பட் ஐ திங்க் இந்த எபிசோட் ரொம்ப ஃபன்னா போச்சு. நானும் உங்களை ரோஸ்ட் பண்ண, நீங்களும் என்ன ரோஸ்ட் பண்ணிக்க ரொம்ப நல்லா ரெக்கார்ட் ஆகுதுதானே? ஆமா, நீ வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொன்னா அவ்வளவுதான். டக்கு கட் பண்ணிட்டு இவனுக்கு பேசலாம் கேட்க. அண்ட் எனக்கு பர்టిక్యులர்லி சரண் ரோஸ்ட் பண்றது ரொம்ப பிடிச்சது. உங்களை ரேட் பைட் பண்றது ரொம்ப பிடிச்சது. நாங்க உங்களை ரோஸ்ட் பண்ணோம். கொடுக்கல. நாங்க யோசிப்போம்.
பட் நீங்களும் என்னை ஈக்குவலா ரோஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கரியர்ஸ்ல வந்து உயர வாழ்த்துக்கள். உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா கூப்பிடுங்க, கண்டிப்பா கூப்பிடணும். டெஃபினெட்லி அவங்கள தான் கூப்பிடுங்க, என்ன கூப்பிடுங்க. உங்களையும் ஏங்க கண்டிப்பா கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நான் கை ஆட்டாம பேச மாட்டேன். அப்படியா? நானும் ஆக்சுவலி 100 வீடியோவே நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா நான் வந்து அந்த அந்த இப்படி பண்ணவருக்கு முன்னாடியே நான் இப்படிதான் பண்ணிருக்கேன் நிறைய வாட்டி. அவன் பேசுற நீங்க மியூட் பண்ணிட்டு கேட்டா கூட புரியும். ஏன்னா இப்படின்னா ஒரு லைன்ஸ்மா இப்படின்னா ஒரு சைன்மா அது அப்படியே பார்த்து பழகிடுச்சு எனக்கு என்ன சொல்லுவான்னு அடுத்து. அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் ஃபியூச்சர் என்டிவர்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் டாக் வித் திவ்யா. நான் கைஸ் உங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய வாழ்ந்து பார்க்கலாம். இது தப்பா இருக்கு பட் பரவாயில்ல. கரெக்ட் தானே ப்ரோ? ஓகே. ஸோ வந்துட்டு ஜாலியா இவங்க சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே நன்றி. சுபம் எனக்கு திடீர்னு ஸ்லோ மோஷன்ல பேசுவாங்க. சுபம்